guys, so நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Robloxல Floor of Lava ன்னு ஒரு கேம் தான் விளையாட போறோம். சோ இந்த கேமோட கான்செப்ட் என்னன்னா பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா மேல இங்க ஒரு பில்டிங் வரும். லாவா வந்து பாத்தீங்கன்னா இது ஓடும் गाइस. அதாவது மேல வரும். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைமர் ஓடுறத நீங்க பாப்பீங்க. அந்த டைமர் முடியற வரைக்கும் நம்ம சர்வைவல் பண்ணனும். அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நம்ம சர்வைவ் பண்ணலனா நம்ம இந்த கேம் வந்து அவுட். இல்லன்னா நம்ம பேர் வந்து பாத்தீங்கன்னா இங்க வரும். இங்க பாத்தீங்களா இந்த பேரு. ஓகே. Let's get into the gameplay video. ஸ்டேஷன்ல இருந்து குமரன் சார் கூட்டாருன்னு சொல்லுங்க. எங்க பட்டி வரல பறக்குத்தி பறந்துட்ட பட்டாசு வெடி ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்க கண்ட்ரி மேனுக்கு கட்டுனங்க நீங்க ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்க கண்ட்ரி மேன். சோ இப்போ நம்ம கேம்ல வந்தாச்சு. இப்போ வந்து என்ன போட்டுருக்குன்னா ஃபாலன் ஃபோர்ட்னு சொல்லிட்டு ஒரு இடம் வந்திருக்கு. இல்ல வந்து வின் ஆகுமா இல்ல தோப்பமான்னு தெரியல. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இல்ல என்னென்ன பசில் இருக்குன்னு தெரியல. சில பில்டிங்ல வந்து பண்ணா பசில் இருக்கும். சிலலாம் சொல்லலாம். அதை பாருங்க இந்த ஜம்ப் பண்ற பசில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அவன் கீழே வந்து நான் கீழே மட்டும் சொல்ல வாய் உள்ள கீழே விட்டடே நான் வந்துருச்சு. ஐயோ தோத்துட்டடே गाइस. நான் வந்து ஒரு மேட்ச் தான் தோப்பேன். மற்ற நாள் தான் வந்து நான் மாஸ் காட்டுவேன். நீங்கள் அடுத்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நான் வின் ஆகிறதுக்கு நிறையாவே சான்ஸ் இருக்குலாம் சொல்ல மாட்டேன். கன்ஃபார்ம் தான் ஆவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒன்றா டிஸ்டன்ஸில் ஆகிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக போகிறேன் பாருங்கள். அடுத்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன் गाइस. ஸோ गाइस இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் வந்து பண்ணால் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவோம். இன்னும் 2 செகண்ட்ஸு 1 செகண்ட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் கேசல் அப்படின்னு வந்திருக்கு. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனை இருக்குது गाइस. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறது எப்படி ஏறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா இவன் இங்கே ஒருத்தர் இருக்கான் गाइस. இவனை வந்து பண்ணணும் சரி இவன் மேலே ஏறினா ஊந்துருவான். அது நல்லாவே தெரியும். சரி இவன் மேலே ஏறி பார்ப்போம்னு சொல்லிட்டு வந்தா ஏறினேன் गाइस. இவன் வந்துன்னா வலிக்கிட்டு போகிறான். சரி இவனாச்சும் வலிக்கிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரி இவன் தான் வலுக்கிறான்னு பார்த்தா இந்த இங்கே இருக்க இவனுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வலிக்கி விடுறானுங்க. பாருங்க நானும் வலுக்கிறேன் இவனுங்களும் வலுக்கிறானுங்க. அந்த ஐஸ் மனை கீழே விட்டான். அப்புறம் சில பேர் மேலே போனானுங்க. எனக்கு வந்து டவுட்டு அப்புறம் இப்போ தான் மேலே போனாங்க தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து நான் டிரான்ஸ்பரண்ட் ஒரு ஏணி அங்கே இருந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏறி நிற்கலான்னு பார்த்தா இங்கே லாவா வந்துச்சு. பாதி எழுத்து போயிடுச்சு. பரவாயில்ல இனிமேல் நான் சொன்னேன்ல கைஸ். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் தான் கைஸ் தோப்பேன். இன்னொரு மேட்ச்சில் புளி மாதிரி இருப்பேன்னு சொன்னேன்ல கைஸ். அது இதுதான் கைஸ். நீங்கள் ஏன் அந்த இது மேலே ஏறணும்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜம்ப் பண்ணிட்டு இருக்கான். அந்த ஐஸ் மேனு லாவாவில் வந்து உருகலை. என் பேர் இங்கே வந்திருக்கு பாருங்க. ஸோ இதுக்கப்புறம் நான் ஒரு மேட்ச்சில் கூட தோக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு தான் இருக்கேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக செய்கிறேன். ஸோ இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வரைஞ்செல்லாம் விட்றான். இதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போன மேட்ச் நம்மளை கீழே தள்ளி விட்ருக்கோம். அப்பா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறலாம் தப்பிக்கலாம். இல்லை எல்லாரும் மேலே தான் ஏறுறாங்க பாருங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கு. எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இந்த இடத்துல லாவா வரதுக்கு சான்ஸ் இருக்கு கைஸ். ஏன்னா இந்த ஐஸ் பில்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதோட ஹைட்டாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஏன் இந்த பொண்ணு பார்த்தீங்களா என் மேலே ஏறி நிற்குது. ஏய் கீழே போடி. ஏய் இதோ பாருங்க இங்கே பாருங்க இந்த பொண்ணு வந்து ஹைட்டான பிளேஸில் நிற்கிறேன்னு சொல்லிட்டு மேலே ஏறி நிற்கி எல்லாருமே வந்து பார்த்தா என் மேலே ஏறி நிற்கிறாங்க. விட்டுருக்கா அப்பா எவ்வளோ வெயிட் நான் தாங்கிறது. ஸோ மறக்காம வீடியோக்கான லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் நிறைய மேட்ச்லாம் ஜெயிக்க முடியும். என்னை கீழே தள்ளி விட்டுருப்பானுங்க. மறுபடியும் என் பேர் வந்துருச்சு கைஸ். இல்லை ஆனால் இந்த தடவை நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்கனால என் பேர் குட்டியாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓல்டு வெஸ்ட்டுக்கு வந்து நான் ஓட்டு போடுறேன். இல்லை இந்த ரெஸ்டாரத்துக்கு ஓட்டு போடுறேன். ஏன்னா இந்த இடத்துல நிறைய பில்டிங் இருக்குது. ஓகே கைஸ் அந்த இடத்துக்குள்ள வந்தாச்சு. வேகத்தின் புலியாக வந்து பார்த்தா உள்ளே போனோம். இடத்துல எது கேட்னே தெரில. நான் இந்த கேட் உள்ளே போகிறேன். ரெண்டுமே ஒரே கேட்டா அப்போ எதிராக 2 கேட் வச்சுருக்கீங்க. ஸோ இல்லை வந்தால் பார்த்து விளாட்ணுங்க கைஸ். இல்லை வந்து பண்ணால் என்ன வேணால் சம்பவம் நடக்கலாம். கீழே தள்ளி உள்ளலாம் என்ன வேணா ஆகலாம். ஸோ நான் கேர்ஃபுல்லாக விளாண்டோம். லாவா வந்து பண்ணா வருது. லாவா வந்து பண்ணால் புயல் வேகத்தில் வருது. எனக்கு நல்லாவே தெரியுது. கீழே அது பண்ணால் தெரிஞ்சிருக்கும் லாவா வருதுன்னு. ஸோ செம்ம வேகத்தில் ஓடிட்டு இருக்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 29 செகண்ட்ஸ் தான். இன்னுமே 29 செகண்ட்ஸ் இருக்கு. பட் இருந்தாலும் வந்து லாவா வந்து கிட்ட வந்துச்சு கைஸ். இப்போ நான் அவன் வந்து பார்த்தா மேலே இருக்கான். எப்படிடா மேலே இருக்கான்னு சொல்லிட்டு நான் தேடி தந்தேன் கைஸ். தேடி தந்தேங்க எங்கேயுமே ஏனி இல்லை ஒன்றுமே இல்லை. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லாவா வர போதுன்னு என்ன நல்லா தந்துச்சு. கீழே வந்து ஆரஞ்சுகள்லாம் மாறிடுச்சு. நம்மளுக்கு எதுவும் வாமு சொல்லிட்டு வந்தேன்னா இங்கே ஏறி நின்றுக்கிட்டேன் கைஸ். அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. எல்லாரும் இங்கே இப்படி ஏறி தான் மேலே போகிறானுங்க அப்படின்னு.
ஸோ லாவா வரட்டும் வந்தோன்னா ஜம்ப் பண்ணி போகலான்னு சொல்லிட்டு ஜம்ப் பண்ணுறதுக்குள்ளே வந்தோன்னா லாவா முடிஞ்சிச்சு. நல்ல வேலை லாவா இருந்துச்சுன்னா அப்படியே உள்ளே முழுங்கிருப்பேன். ஒரு நல்ல வேலை ஜெயிச்சிட்டோம். ஸோ இன்னும் யார் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ஆளில் போட சொல்லுவாங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே இருங்கடா லாக் ஆகிட்டேன் விடுங்கடா கைஸ் கிளிச் ஆயிடுச்சு கைஸ். ஆடாடா எஞ்சிக்க மாட்டாங்க. நானும் ஜம்ப் பண்ணுறது கொடுத்து பார்க்குறேன் கைஸ். அந்த மேட்டை நம்ம தோத்துட்டோம். பார்த்துருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். தோ இதாங்க கைஸ் அந்த பில்டிங்கு. ஒரு மேட்ச்சில் கூட தோக்க மாட்டேன்னு சொன்னேன். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நான் தோக்கலை கைஸ். இந்த கேம் எடுத்து தோக்க வச்சுச்சு. கிளிச்சா என்ன அந்த பில்டிங் கடியில் கொண்டு போயிடுச்சு கைஸ். எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தில் போய் ஸ்பான் பண்ணி விடும். இப்போ வந்து பண்ணால் அந்த இடத்துலேயே ஸ்பான் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து போல நிறைய திங்ஸ் இருந்துச்சு கைஸ். ஏன்னா பெட்லாம் இருந்துச்சு. இல்லை ரோப்ளாக்ஸ்ன்னு சொல்லிட்டு கீழே போய் பார்த்தா கப்புன்னு போட்டுருந்துச்சு. கப்பு எங்கே இருக்குன்னு பார்த்தா இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 3 கப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தான் போட்டுருந்துச்சு கைஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இப்போ வந்து கிளாக் டவருக்கு எல்லாரும் ஓட்டு போட்டாங்க. நானும் வந்து அங்கே தான் ஓட்டு போட போகிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொஞ்சம் பில்டிங் வந்து ஹைட்டாக இருந்துச்சு. நான் கிளாக் டவர் ஓட்டு போட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளை ஹைட்லேருந்து ஸ்பான் கீழே விடுவாங்க. இப்போ வந்து அந்த இடத்துல வந்து கிளிச் ஆயிடுச்சு. ஓகே கைஸ் நான் மேலே வந்து பண்ணால் நான் போயே ஆகணும். ஸோ இதில் வந்து பண்ணால் நம்மளுக்கு கீழே தள்ளி எடுத்து விடுச்சு சான்ஸ் இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. பாதி பேர் கீழே தான் விழுறானுங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் மேலே போய் ஆகணும். அதுக்காக எல்லாம் லைக் போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் இன்னும் முன்னேற முடியும். டேய் இங்கே படிக்கட்டு இருக்க கைஸ். ஸோ நான் இங்கே கீழே உழுவன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது கேப்பே இல்லாமல் மாதிரி தான் இருக்கு. ஐயோ இந்த இடத்துக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஒரு மணி இந்த டூன் மேலே நின்ட்டானுங்க. நான் வந்து பண்ணால் எப்படி போகிறதுன்னு தெரில கைஸ். இன்னும் கீழே விட்டேன். அது நீளே பாருங்க கீழே விட்டேன் கைஸ். இன்னும் கீழே விட்டேன். அதுக்காக லாவா வந்து போட்டேன் இந்த இடத்துல வந்துச்சு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியல கேப்பில் உள்ளே போயிட்டேன். ஸோ வந்து இந்த தூள் மேலே வந்து கரெக்டாக நிற்கணும். ஒரு ஜஸ்ட்டு கீழே வந்தால் கூட வந்து பார்த்தா நம்ம சோழி அவ்வளோதான். ஏன்னா டூல் மேலே ஏறி நிற்கலன்னு வந்தோன்னா பயமாக இருக்குது. ஏன்னா வந்துன்னா தோத்துறேன்னு நினச்சேன். பட் இருந்தாலும் வந்து பண்ணா ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு பார்க்கறதுக்குள்ளே நான் ஸ்விம்மிங் அடித்தேன். ஆனால் ஜெயிச்சிட்டேன். இந்த கேம் நிறைய கிளிச் ஆகுது கைஸ். ஏன்னா உளுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வின் ஆகுறது அப்படின்னு தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த வந்து நான் எத்தனை ரவுண்டில் என்ன சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். பார்க்கலாம் யாருக்கு வந்து பார்த்தா நான் எத்தனை ரவுண்டு விளையாடிருக்கேன்னு தெரியும். நானே எத்தனை ரவுண்டு விளையாடுறேன்னு எனக்கே தெரியாது. நான் வந்து ரெக்கார்டு பேசும்போது தான் எனக்கே தெரியும். ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் கைஸ். இப்போது இது மேலே ஏறணும். எனக்கு ஜம்ப் பண்ணவே தெரியாதுன்னு அது ஒரு மேட்ரு. ரோப்ளாக்ஸில் வந்து ஜம்ப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டம் கைஸ். சில டைம் வந்து ஜம்பே பண்ண மாட்டான். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக இருக்கு. ஆனால் பாருங்கள் லேசர்லாம் இருக்குது. ஆனால் அடி விழுந்து பார்த்தேன் லைட்டாக பட்டேன். ஆனால் அடி விழுந்துச்சு. ஆனால் கவனிக்கல. நான் என்ன பண்ணேன்னா இங்கே வரைக்கும் போயிட்டு இந்த பொண்ணு எனக்கு தள்ளி விடணும் ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா இந்த பொண்ணு வாழைப்பழம் தான் கையில் இது சங்குமே ஒன்று வச்சுருந்துச்சு. அது ஊதுனா கீழே ஊந்துடணும் ஒரு டவுட்டில் இருந்தோம்னா அப்படியே பயத்தோடய நின்றுனேன். நிறையா பேர் மேலே வந்தானுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஒரு 3 பேர் மேலே வந்தானுங்க. அது 4வது நான். ஸோ அது பண்ணால் இப்போ என் பேர் பெருசாக வரப்போகுதுன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இப்போ வந்து பண்ணால் அந்த பொண்ணு ஊதுற மாதிரியே ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. நல்ல வேலை. ஸோ வந்து பண்ணால் இப்போ வந்து என்னோட பேர் இருந்தால் பெருசாக இருந்துச்சு. 4 பேர் தானே மேலே வந்தானுங்க. இங்கே நிறைய பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போனால் கன்ஃபியூஸ் ஆச்சு. எனக்கும் அதான் கைஸ். ஏன்னா இங்கே வந்தால் இங்கே பாருங்கள் 1 2 3 4 பேர் தான் இருக்கும். ஆனால் அங்கே எத்தனை பேர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரில. அதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீம் போர் கேசலா என்கிட்ட ஃப்ரெண்ட் இல்லை. ஸோ அதனால் வந்துன்னா என்னால் இதில் போக முடியாது. ஸோ அடுத்த மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு கூட விளாடணும்னா மறக்காம கமெண்ட்ஸை சொல்லுங்கள் கைஸ். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு இந்த கேம் விளாட முடியும். அப்புறம் இந்த மாதிரி டீம் ஒர்க் கேம் விளாட போகிறேன் கைஸ் நெக்ஸ்ட் மேட்ச்சில். அதாவது நெக்ஸ்ட் வீடியோவில் சார் நெக்ஸ்ட் மேட்ச்னு வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு கூட நான் விளாட போகிறேன். அதுக்காக வந்து பண்ணால் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஐயோ வேறு பில்டிங் வேறு ஹைட்டாகவே இல்லை கைஸ். லாவா வேறு இந்த இடத்துக்குள்ளே வந்துச்சு. ஆனால் இதில் நான் ஜெயிப்பேனான்னு தெரில. ஏன்னா நான் லாவா இவ்வளோ கிட்ட வந்துடுறதுக்கப்புறம் ஜெயிக்க வந்தால் வாய்ப்பே இல்லை. 5 செகண்ட் தான் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து லாவா வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட வந்துருச்சு. பட் இருந்தாலும் ஜெயிச்சிட்டோம் கைஸ். ஸோ இந்த இடத்துல நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. நிறைய பேர் வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போது
அடுத்த மேட்ச் வரப்போகுது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்னோ டவர் தான் எல்லாம் ஓட்டு பண்ணுங்க. ஓட்டு இருக்க ஸ்னோ டவர் போகிறீங்க அப்படின்னு டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை தோக்கவே கூடாது. என்ன பண்ணால் குட்டி பில்டிங் கைஸ். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இதுக்கு மேலே தான் ஏறுவானுங்க. சில பேர் என் பேர் மட்டும் தான் மேலே வரணும்னு சொல்லிட்டு தள்ளி வேற விடுவானுங்க. அதான் கைஸ் பயம். சொன்னால் வேண்டாம், பார்த்து பொறுமையாக போக வேண்டும், இல்லைன்னா அவன் சோழியை மூச்சு விட்ருவாங்க. ஓகேடா, ஓகே கைஸ். இப்போ நான் மேலே வந்தாச்சு. இதில் வந்து ரோ பிளாக்ஸ்னு போட்டுருந்துச்சு. இது மேலே ஏற முடியுமா பார்த்தா அது கிளிச்சில் இருக்குது. ஸோ நான் ஏறவே முடியல. சொன்னால் லா பக்கத்தில் இருந்துச்சு. 31 செகண்ட் இருக்குது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு நம்ம கடந்து போனோம். இப்போ சங்கு வேற விட்றானுங்க. இந்த சங்கு உண்ணாந்து கீழே ஊந்துடுறேன். நல்ல வேலை நான் மேலே நிற்கல. மேலே நின்று அப்படியே ஊந்துருப்பேன் லாவால். நல்லா சொன்னல, இது கொஞ்சம் குட்டி பில்டிங்காக இருக்குது. ஒரு பேர் வரணும்னு சொல்லிட்டு இந்த பசங்களாம் வந்து கீழே தள்ளி விட பார்ப்பானுங்க. அதனால் சேஃப்டியாக இந்த கேம் விளாடுங்க. இந்த பாருங்க ஸ்லைம் ஒன்று இந்த பொண்ணு போடுது. லாவா வந்துருச்சு. பட் இருந்தாலும் வந்து இஷ்டம். ஏன்னா அதுனா 1 செகண்டாக இருந்துச்சு. ஓகே கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழத்தை வலிக்கி விட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஓட்டு போடுறானுங்க பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க க்ளவுனுக்கு ஓட்டு போடுறானுங்க, ஸ்கேரி சர்க்கஸ்னு. அதுக்கப்புறம் டீப்புன்னு வந்துச்சு. ஆனால் அதுக்கு தானே அதிகமாக இருந்துச்சு சொல்லிட்டு வந்தோம்னா தெரியல. ஸோ இது வந்து இந்த இடத்துல வந்து பில்டிங் இருந்துச்சு கைஸ். ஸோ இந்த இடத்துல வந்து பண்ணால் ஏறி நின்றேன். இதில் தோப்பனா இவன் தோக்கவே கூடாது. இவ்வளோண்டு போடுகிறது கைஸ். கொஞ்சம் லாவா வரும்போது கீழே வந்தால் கூட பிரச்சனை ஆயிடுச்சு இல்லை ஆகும். லாவா வந்துச்சு. கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் சீரிஸியாக நான் கண்டினியூ பண்ணலன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு கைஸ். மைண்ட் கிராஃப்ட் வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நாள் ரோப்ளாக்ஸ் போடணும்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி போடுறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேயும் வந்து பார்த்தீங்கன்னா வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ எடுத்து எடிட்டிங் பண்ணுறதுக்கு அந்த டைமிங் ஆகிடும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சாட்டர்டேவும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் மைண்ட் கிராஃப்டை. ஆடே இவனுங்க பாரு தள்ளி விட்றானுங்க. லாவா வேறு மேலே வந்துச்சு. இன்னும் 2 செகண்டாக இருக்கு. ஐயோபா ஜஸ்ட் மிஸ். என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செகண்டில் வருது. சில டைமில் 3rd வருது, சில டைமில் லாஸ்ட் வருது கைஸ். அதான் ஏன்னே தெரியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதான் லாஸ்ட்டுன்னு நான் விளையாட போகிறது நினைக்கிறேன். மறுபடியும் அதில் கேட்டேன். அப்போ அது கிழிச்சு நிறையா தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து பண்ணால் நம்ம மாட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ணோம் தூரத்தில் தான் ஸ்பேன் பண்ணோம். நான் கீழே விடுவேன். நான் சொன்னேன்ல கைஸ் மட்டும் கீழே விடுவேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா லைக் குட்டி இடம் தான் இருந்துச்சு. அவ்வளோதான் நான் தோக்க போகிறேன் நல்லாவே தெரிஞ்சிச்சு. அப்புறம் வந்து பண்ணால் கம்மியாக தான் செகண்ட் இருந்துச்சு. சரி ஓகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தேன். தோக்கக்கூடாதுன்னு பார்த்தேன். நான் வந்து பண்ணால் பக்கத்தில் வந்துச்சு கைஸ். உனா பயம் வந்துச்சு. இவனுக்கு வந்து சங்கு வேறு கையில் வச்சுருக்கானுங்க. நம்மளுக்கு ஊதிர போராடுங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதுக்குள்ள அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருச்சு. அது பொண்ணு சூசைட் பண்ணிச்சாங்க பாருங்க. ஐயோ ஏமா இப்படி பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம ஜெயிக்க போகிறோம். ஜெயிச்சிட்டோம் ஏ அப்படின்னு ஜெயிச்சிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவ்வளோதான் கைஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ். ஸ்டேஷன்ல இருந்து குமரன் சார் கொடுத்தாருன்னு சொல்லுங்க. எங்க கொடி ஊரெல்லாம் பறக்குத்தி பறந்துட்டப்பட்ட சிவட்டி ரெட் கார்பெட் என்ட்ரி கொடுக்க கண்ட்ரி மேனுக்கு கட்டுனுங்க நீங்க ரெட் கார்பெட் என்ட்ரி